மாரடைப்பின் காரணமாக நேற்று காலமான முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக அவருடைய மறைவை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத ஒரு சிறுவனுடைய அழுகை குறித்த காட்சிகளை பார்த்தும் தொடர்ந்து அவருடைய உடலானது இன்று ராமேஸ்வரம் கொண்டுவரப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேகாலய மாநிலம் ஷில்லாங்கில் உள்ள IIM-இல் நேற்று கருத்தரங்கு நடைபெற்றிருக்கிறது. அதில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நேற்று மாலை 6 மணியளவில் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. மேடையிலேயே மயங்கி விழுந்த அப்துல் கலாம் பெத்தானி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் வழியிலேயே அவரது உயிர் பிரிந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நேற்று இரவு சரியாக 7:45 மணிக்கு கலாமின் உயிர் பிரிந்ததாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. அவரது உடல் இன்று காலை டெல்லி கொண்டுவரப்பட்டு பின்னர் சொந்த ஊரான ராமேஸ்வரத்திற்கு கொண்டுவரப்பட உள்ளது. அப்துல் கலாமின் உடல் ராமேஸ்வரத்தில் அடக்கம் செய்யப்படும் எனவும் கூறப்படுகிறது. சிறு வயதிலேயே செய்தித்தாள்களை விநியோகிக்கும் பணியில் ஈடுபட்ட திரு அப்துல் கலாம் தனது விடாமுயற்சியினால் கல்வி, அறிவியல், அரசியல் ஆகிய 3 துறைகளிலும் முத்திரை பதித்தவராக திகழ்ந்தவர். அவரது மறைவிற்கு அரசியல் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதிலும் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசின் அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கலாமின் மறைவையொட்டி தமிழகத்தில் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளும் ஐநா சபையும் கலாமின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளன. अब्दुल कलाम जिंदाबाद, अब्दुल कलाम